சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் பணியின் போது கர்ட்டர் கீழே விழுந்து உயிரிழந்த 43 வயதான ரமேஷின் குடும்பத்திற்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 5 லட்சம் ரூபாயும் எல்&டி நிறுவனம் சார்பில் 20 லட்சம் ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள் என்ன ராஜகுமரன்? சென்னையில் நடந்து வரக்கூடிய மெட்ரோ பணியிலே நேற்றைய தினம் ராமாபுரம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில், அதாவது மெட்ரோ ரயில் கட்டுமான பகுதியில் இருந்த 2 ராட்சத கிரேன்கள் பகுதிகள் கீழே விழுந்ததிலே 43 வயதான ரமேஷ் என்பவர் உயிரிழந்திருந்தார். நாகர்கோவில் பகுதியைச் சார்ந்த ரமேஷ் அந்த கார்டர் என்று சொல்லப்படக்கூடிய ராட்சத வகையிலான சிமெண்ட் கார்டர்கள் கீழே விழுந்ததில் உயிரிழந்திருந்த நிலையில் அவருக்கு ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த ராமாபுரம் பகுதியிலே நடைபெற்ற மெட்ரோ ரயில் விபத்தில் காலமாகி இருக்கக்கூடிய ரமேஷினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரணமாக 20 லட்சம் ரூபாயை வழங்குவதற்கு மெட்ரோ ரயில் பணியை ஒப்பந்தம் எடுத்து மேற்கொண்டு வரக்கூடிய அந்த எல்&டி நிறுவனம் முன்வந்திருக்கின்றது. இதன் மூலமாக மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் 5 லட்சமும் ஒப்பந்ததாரர் நிறுவனத்தின் சார்பில் 20 லட்சமும் என மொத்தமாக 25 லட்சம் ரூபாய் மெட்ரோ ரயில் கட்டுமான பணி விபத்தில் நேற்று இரவு காலமாக இருந்த நாகர்கோவிலை சார்ந்த ரமேஷ் என்பவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.